Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் வீட்டிலிருந்தே வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்படும் என மாநில தலைமை ஆணையர் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெறவுள்ள நிலையில் முதற்கட்டத்தில் 21 மாநிலங்களில் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் 19ஆம் தேதி 39 மக்களவைத் தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு மற்றும் ஒரு மக்களவைத் தொகுதியை கொண்ட புதுச்சேரிக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதரணி பாஜக கட்சியில் சேர்ந்ததை அடுத்து தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து காலியானதாக அறிவிக்கப்பட்ட விளவங்கோடு தொகுதிக்கும் ஏப்ரல் 29ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. முதற்கட்டமாக தேர்தல் நடைபெறும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் வேட்புமனு தாக்கல் வருகிற 20ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு வருகிற 27ஆம் தேதி கடைசி நாளாகும். அதற்கு அடுத்த நாள் வேட்புமனுக்கள் சரிபார்ப்பு நடைபெறும். வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை 30ஆம் தேதிக்குள் வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்ந்து ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்நிலையில் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியானதை அடுத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வீட்டிலிருந்தே வாக்களிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறினார். இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் தலைவர்கள் பங்கேற்க தடையில்லை, ஆனால் வாக்கு சேகரிக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முதியோர் ஓட்டர்களுக்கு அண்ட் ஆல்சோ ஃபார் பிடபிள்யூடிஸ் ஊனமற்றவர்களுக்கு நம்ம போஸ்டல் வீட்டிலே வந்து போஸ்டல் பேலட் நாங்கள் கலெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபார்ம் 12D நம்ம அங்கே இருக்கிற பிஎல்ஓஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க, வீடு வீடாக போயிட்டு கொடுக்க போகிறாங்க. அந்த 12D ஃபார்ம் பூர்த்தி பண்ணி நம்ம பிஎல்ஓ கையில் அது கொடுத்தா அவங்க வீட்டில் போயிட்டு ஓட்டு நம்ம வாங்குறதுக்கு அத்தனை ஏற்பாடுகள் நம்ம பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். மேலும் மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி தமிழகத்தில் 6,18,00,000 பேர் வாக்களிக்க தகுதியுள்ளவர்கள். இதில் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கையே அதிகம். 3,14,00,000 பெண்கள் மற்றும் 3,03,00,000 ஆண்கள் அடங்குவர். 3ஆம் பாலினத்தவர்கள் 8,294 பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் முதல் முறை வாக்காளர்களாக 9,52,000 பேர் உள்ளனர். இதனிடையே நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. தமிழகத்திலும் தேர்தல் நடத்தை விதிப்படி சென்னை தலைமை செயலகத்தில் வைக்கப்பட்டிருந்த முதலமைச்சரின் படங்கள் மற்றும் மாநில அரசின் சாதனை விளக்கப்படங்கள் உள்ளிட்டவை அகற்றப்பட்டுள்ளன. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.